படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்லயே ஸ்டூடண்ட்ஸுக்கு ஃபேக்கா டிரைவிங் லைசென்ஸ், ஐடி கார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் வந்துட்டாரு. எல்லாருக்கும் பாடம் சொல்லி தர்ற மாரி சமாளிக்கிறான். ஃபேர்வெல்ல படம் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சமாளிச்சுட்டு வெளில வர்றான். இவனோட பேர் ஷெர்மன். நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஷெர்மனுக்கு ஹார்வர்ட்ல ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கல. இப்ப கூட 8வது தடவையா ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா சீட் கிடைச்சிரும்னு ஷெர்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தன் எனக்கு பிரின்ஸ்டன்ல சீட் கிடைச்சிருக்குன்னு கத்திட்டே ஓடுறான். அப்போ மோனிகான்னு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். மோனிகா ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு நான் ஒரு பார்ட்டிக்கு போணும். ஸோ என்னோட லான்ல இருக்க புல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவான். அவனோட வீட்டுக்கு போறான். அப்போ லெட்டர் பாக்ஸ்ல ஹீரோ அப்ளை பண்ண அந்த காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கடவுளே இந்த காலேஜ்லயாச்சும் சீட் கிடைக்கணும்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனா இதுலயும் சீட் கிடைக்கல. வீட்டுக்குள்ள போறான். அவனோட தங்கச்சி கிட்ட நடந்த எல்லாம் சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பாப்பா, "நீ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். அதனால தான் உனக்கு எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கலன்னு" சொல்றா. உடனே ஹீரோ கோவப்பட்டு, வேர்வைனால அலர்ஜின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகாம கட் அடிச்சேன். ஸ்கூல்ல இன்னொருத்தன் புல்லி பண்றான்னு சொல்லி அவன ஸ்கூல விட்டே டிஸ்மிஸ் பண்ண வச்சேன். ஸோ அவன் ஜீனியஸ்ன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ அப்ளை பண்றதுக்கு நம்ம சிட்டில காலேஜே இல்ல. எப்படி அப்பா, அம்மா கிட்ட சமாளிக்க போறேன்னு கேட்குறான். கீழ வந்து ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவோட அப்பா, அம்மா கிட்ட போய், "எனக்கு காலேஜ் படிக்க வருஷத்துக்கு $20,000 தேவை. 4 வருஷத்துக்கு $80,000 ஆகுது. ஸோ நான் வேலைக்கு போய் அந்த $80,000 சம்பாரிச்சு தரேன்னு" சொல்றான். ஆனா ஹீரோவோட அப்பா, "நீ காலேஜுக்கு போய் படிச்சா தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ நீ ஒழுங்கா காலேஜுக்கு போன்னு" சொல்றாரு. எனக்கும் காலேஜ் போகணும்னு தான் ஆசை. ஆனா எந்த காலேஜும் எனக்கு சீட் தரல. இதுக்கு மேல அப்ளை பண்றதுக்கு காலேஜே இல்லன்னு சொல்றான். உன் தங்கச்சி மாதிரி நல்லா படிச்சிருந்தா சீட் கிடைச்சிருக்கும்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோவும் அசிங்கப்பட்டத வெளியில காட்டிக்காம ஷெர்மன் வீட்ல நடக்கிற பார்ட்டிக்கு வர்றான். அங்க ஹீரோவோட இன்னொரு கிளாஸ்மேட் இருக்கான். அவனோட பேரு டேரல். டேரல் கால்ல அடிபட்டதால ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அங்க ராரின்னு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனா பணக்கார பசங்க டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் சீட் கிடைக்கல. அப்ப ஷெர்மனோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து, "உனக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குன்னு" கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அப்ப ஹீரோவோட அப்பாவே வந்து அவனுக்கு எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கலன்னு சொல்றாரு. கட் பண்ணா ஹீரோ அவனோட வீட்ல இருக்கான். அப்ப ஷெர்மன் படிக்கிற ஹார்மோன் காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கல. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. ஸ்கூல்ல ஃபேக்கா ஐடி கார்டு, டிரைவிங் லைசென்ஸ்லாம் ரெடி பண்ண மாரி இந்த காலேஜோட லெட்டர் மாரியே ஃபேக்கான லெட்டர் ரெடி பண்றான். அந்த ஃபேக்கான காலேஜுக்கு சவுத் ஹார்மோன்னு பேர் வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு ஷெர்மனை கூப்பிட்டு இந்த காலேஜோட பேர்லயே ஃபேக்கா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி குடுன்னு சொல்றான். என்னோட அப்பா கிராஸ் செக் பண்ணா மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றான். அப்போ டேரல், "எனக்கும் இதே மாதிரி லெட்டர் ரெடி பண்ணி குடு. இல்லைனா என்ன பஸ் ஓட்ட சொல்லிடுவாங்கன்னு" சொல்றான். உனக்காக இல்லைனாலும் ரோட்ல போறவனோட உயிரை காப்பாற்றணும். அதனால சரின்னு சொல்றான். அடுத்த நாள் அந்த லெட்டர் அவனோட அப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி போஸ்ட் பண்றான். அது அவனோட அப்பா கொண்டு வந்து தராரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சுன்னு எக்ஸைட் ஆகிற மாதிரி நடிக்கிறான். ஆனா நடிப்பு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி கீழே தான் விழுறான். அப்போ அவனோட தங்கச்சி, "சவுத் ஹார்மோன் ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு" சொல்றா. அது ஹார்மோனோட இன்னொரு பிரான்ச். வெறும் அதில் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். கட் பண்ணலாம். ஹீரோவோட அப்பா வந்து, "நான் அந்த காலேஜோட வெப்சைட்டை பார்த்தேன். நல்ல காலேஜ் மாதிரி தான் இருக்குன்னு" சொல்லி காலேஜ் ஃபீஸ்க்காக $10,000 செக் தராரு. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு நானே உன்னை கொண்டு வந்து டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோவுக்கு அல்லு விடுது. ஸோ இப்போ காலேஜே ஃபேக்கா உருவாக்கணும். அடுத்த நாள் ஷெர்மனை பார்க்க போறான். ஹீரோ ஷெர்மன் கிட்ட, "எனக்கு ஒரு பில்டிங் லீஸ்க்கு வேணும். உனக்கு ஏதாச்சும் பில்டிங் தெரியுமான்னு" கேட்குறான். அப்போ கிளென்னு ஒருத்தன் வரான். ஹீரோவோட கிளாஸ்மேட் தான். அவனுக்கும் எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கல. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 0 வாங்கிட்டேன்னு சொல்றான். அப்போ ஷெர்மன், நேம் எழுதி இருந்தாலே 600 மார்க் போட்டிருப்பாங்கன்னு கலாய்க்கிறான். அங்கிருந்த ராரி, "எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இடம் கண்டிப்பா செட் ஆகும்னு" கூட்டிட்டு போறா. அது ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். ஆனா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா படு கேவலமா இருக்கு. ஸோ மெயின் லாபி அண்ட் சில ரூம்ஸை மட்டும் க்ளீன் பண்ணா போதும். வெல்கம் டு சவுத் ஹார்மோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மேல இருந்த அட்டையை எடுக்கும்போது எலும்பு கூட பொம்மை கீழே விழுது. அதை பார்த்து ஷெர்மன் பயங்கரமா கத்துறான். அடுத்த நாள் வந்து நம்ம பசங்க சுத்தம் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. கிளென்னுக்கும் வேலை போச்சு. ஸோ அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். பேஷண்ட்க்கு ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சு ஷாக் கொடுத்து ஃபன் பண்றாங்க. ஆனா கிளென்னுக்கு மட்டும் ஷாக் அடிக்கல. ஷெர்மன் தண்ணி வச்சு தரையை துடைக்கிறதுக்கு பதிலாக பெயிண்டை வச்சு துடைக்கிறான். ஒரு வழியா ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு சவுத் ஹார்மோன் கொடியும் பறக்க விடுறாங்க. அடுத்த நாள் ஷெர்மன் ஹார்மோன் காலேஜில் ஜாயின் பண்றான். அந்த காலேஜ் பிரின்சிபல், "ஹார்மோன் காலேஜ் நம்பர் 1 இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம அதிக பேர் ரிஜெக்ட் பண்றது தான். ஆனா நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ் நார்மலா இருக்கு. ஸோ சுத்தி இருக்க பில்டிங் எல்லாம் இடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸை மாத்த போறாங்க. அப்படி பண்ணா ஹீரோவோட பில்டிங் இடிக்க வேண்டியதா வரும்." ஹீரோவோட அப்பா கால் பண்ணி, "நான் உன் காலேஜ் டீனை பார்க்கணும்னு" சொல்றாரு. டீன்லாம் பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அதெல்லாம் முடியாது, பார்த்தே ஆகணும்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஃபேக்கா டீனை தேடணும். கட் பண்ணா பென் ஒருத்தர் ஷூ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து சின்ன பையன் கிட்ட, "நம்ம வாழ்க்கையில எல்லா நேரத்துலையும் நமக்கு என்ன தேவைன்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது. நீ கேட்குற மாடல் என்கிட்ட இல்லடா. அதனால இதையே வச்சுக்கோன்னு" சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அவர் அப்படியே கேன்டீன் தூக்கிட்டு போய், "நீங்க எங்களோட காலேஜுக்கு டீனா வரணும்னு" சொல்றான். இந்த வயசுக்கு அப்புறம் என்னால டீனாலாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. "நீங்க வேலைலாம் செய்ய வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் நடிங்க போதும்னு" சொல்றான். அப்போ அந்த ஷூ கடையோட ஓனர் வந்து இன்னொரு குழந்தையும் அள வச்சுட்டேன்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ அப்போ பென் ஹீரோவை பார்த்து,
தம்பி உங்க காலேஜ்ல நான் டீனா ஜாயின் பண்றேன். ஆனா என்னோட வீட்டையும் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இவரு ஒரு கேரவன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதையும் கார்ல டோ பண்ணி கொண்டு வர்றாரு. ஆனா காலேஜ் அட்மாஸ்பியருக்கு ஸ்டூடண்ட்ஸ் வேணும். அதுக்காக ராரி இங்கிலீஷ் ப்ரோகிராம்ல வாலண்டியரா வேலை செய்றாங்க. அதனால அவங்களுக்கு சவுத் வரணும் டீ ஷர்ட், கேப்லாம் குடுத்து ரெடி பண்றாங்க. ஹீரோவோட ஃபேமிலியும் வந்துட்டாங்க. உள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறான். அப்போ அம்மா பாத்ரூம் போகணும்னு போறாங்க. ஆனா அது படு கேவலமா இருக்கு. உடனே ஹீரோ வந்து இது மென்ஸுக்கானது. நீங்க போகக்கூடாதுன்னு கூட்டிட்டு போறான். ஒரு வழியா சமாளிச்சு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பேஷண்ட்ட கட்டி போடுற பெல்ட் எடுத்து என்னன்னு தங்கச்சி கேட்கிறா. அது ஒண்ணும் இல்ல. தூங்கும்போது பெட்ல இருந்து கீழ விழாம இருக்கிறத வச்சு கட்டிப்போம். வாங்க டீனா பார்க்க போலான்னு கூட்டிட்டு போறான். காலேஜ்ன்றது புக்ல இருக்கிறத அவங்க மூளைக்குள்ள திணிச்சு, மார்க் எடுக்க வச்சு, அவன் நல்ல வேலைக்கு போக வைக்கிறது. இதுதான் மத்த காலேஜ் பண்ணுது. ஆனா சவுத் ஹார்மோன் அப்படி இல்ல. அவங்களோட டேலண்ட்ட கண்டுபிடிச்சு அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நீ எதுக்கும் பயப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃபேமிலியும் இது உண்மையான காலேஜ்ன்னு நினைச்சு ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான். ஹீரோ போய் என்னன்னு கேட்குறான். ஹலோ சார், என்னோட பேர் ஆபர்னித்தி டார்வின் டன்லப். ஷார்ட்டா ஏடிடின்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு உண்மையாவே ஏடிடி டிசீஸ் இருக்கு. சாரி, இனி இது மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடையாது, மாத்தியாச்சுன்னு சொல்றான். அதுக்கு ஏடிடி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, இந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஹார்மோன் காலேஜ் பக்கத்து பில்டிங்ல இருக்கு, அங்க போங்க. இல்ல சவுத் ஹார்மோன்ல தான் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. காலேஜோட கொடியை பார்த்து தான் நாங்க வந்தோம்னு சொல்றான். ஏடிடி மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அத பார்த்ததும் ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறான். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையனை விட்டுட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ ஹாய் லாரேன்னு கை தர்றான். ஆனா அவன் முறைச்சிட்டே இருக்கான். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம ஷெர்மனை பார்க்க ஹார்மோன் காலேஜுக்கே போறான். ஆனா ஷெர்மன் பார்ட்டில இருக்கான். அப்போ மோனிகா ஹீரோவை பார்த்து நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கறான். நான் சவுத் ஹார்மோன் ஒரு சின்ன காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்றான். அப்போ மோனிகாவோட பாய் ஃப்ரெண்ட் ஆம்ப்ரோஸ் வரான். அவன் தான் ஸ்டூடெண்ட் கமிட்டியோட ஹெட். அப்போ ஷெர்மன் எல்லாத்துக்கும் கை குடுக்க பார்க்குறான். ஆனா யாருமே இவன கண்டுக்க மாட்றாங்க. அங்க இருக்க பொருள் எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். ஷெர்மன கூட்டிட்டு வந்து உன்ன வெப்சைட்ட ஃபேக்கா தானே கிரியேட் பண்ண சொன்னேன். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்குறான். அதுக்கு ஷெர்மன் நீ தான் அக்செப்ட் பட்டன் வைக்க சொன்னேன்னு சொல்றான். நான் தான் சொன்னேன். ஆனா ஏன்டா கிளிக் ஆகுற மாதிரி வச்ச? இப்போ இத உண்மையான காலேஜ்ன்னு நினைச்சு இவ்ளோ பேர் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் $74 மில்லியன் வந்திருக்குன்னு சொல்றான். ஷெர்மன் ஹீரோ கிட்ட இத இப்பவே முடிச்சாகணும். அவங்க கிட்ட போய் உண்மைய சொல்லிடலாம்னு சொல்றான். ஆமா, இத நான் தான் ஆரம்பிச்சேன். ஸோ நானே முடிச்சு வைக்கிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு உண்மைய சொல்லலான்னு போறான். அப்போ ஏடிடி வேற கைய தூக்கிட்டே இருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு அக்செப்ட்னு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பேரண்ட்ஸ் என்ன பார்த்து பெருமையா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். ஸோ யாரெல்லாம் மத்த காலேஜுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனீங்கன்னு கேட்குறான். எல்லாருமே கை தூக்குறாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்கன்னு கேட்குறான். யாருமே கை தூக்கல. ஷெர்மன் மட்டும் கை தூக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. ஜஸ்ட் மார்க்க மட்டும் வச்சு ஒருத்தவங்களோட திறமைய தடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு குடுக்கணும். ஸோ அந்த செகண்ட் சான்ஸ சவுத் ஹார்மோன் உங்களுக்கு குடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரூம் எடுத்துக்கோங்க. வெல்கம் டூ சவுத் ஹார்மோன்னு சொல்றான். ராரிக்கு செம காண்டாகுது. உண்மைய சொல்லுவோன்னு பார்த்தா எல்லாருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்துட்டு வரான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு, அவங்கள எல்லா காலேஜும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம காலேஜே இல்லடான்னு சொல்றான் ஷெர்மன். அப்போ ஒருத்தன் வந்து இங்க புக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்குறான். அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. சார் இங்க சாப்பாடு எங்க கிடைக்கும்? இல்லைன்னு எல்லாருக்கும் பீஸா ஆர்டர் பண்ணுன்னு சொல்றான். அப்போ ஒரு பொண்ணு வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் எங்க பே பண்ணணும்னு கேட்குறா. என்கிட்டயே குடுங்கன்னு சொல்றான். அவ ஃபுல்லா சில்லறையா குடுத்துட்டு போறா. சார் இங்க ஸ்விம்மிங் டீம் எங்க இருக்குன்னு கேட்குறான். டேரல் இவங்களுக்கு ஸ்விம்மிங் டீம் காட்டுன்னு சொல்லி அவனை மாட்டி விடுறான். ஒரு வேளையை எல்லாத்தையும் சமாளிச்சு ரூம்குள்ள வந்தா அங்க 2 பேர் செவத்த உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டான்னு கேட்டா எங்க ரூம் சின்னதா இருக்கு, அதை பெருசு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இவன் தான் ராரி, ரூம் அசைனிங் மேனேஜர். இவன் உங்களுக்கு பெரிய ரூமா காட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்புறான். அப்போ ஷெர்மன் கண்டிப்பா நம்மளால இது சமாளிக்க முடியாது, ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொல்றான். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ வா போலான்னு தூங்க போறாங்க. அடுத்த நாள் பார்த்தா எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. காலேஜ் மாதிரியே இல்ல. அப்போ டேரல் ஹீரோ கிட்ட காலேஜ்னா எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஸோ இப்போ நமக்கு ஒரு பிளான் தேவைன்னு சொல்றான். அப்போ மேல இருந்து டிவி உடைச்சிட்டு வந்து கீழே விழுது. அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோவோட அப்பா வேற அந்த டைம்ல கால் பண்ணி காலேஜ் எப்படி போகுதுன்னு கேட்கிறாரு. நல்லா போகுது, நான் இப்போ பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசலாம்னு சொல்றான். அப்போ ஒருத்தன் வந்து இங்க இருந்த கெக்ஸை பார்த்தீங்களான்னு கேட்குறான். எடுத்து கெக்கான்னு கேட்குறாரு. அது கெக் இல்லப்பா, எக்கை தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஆம்லேட் போட அவ்வளோ ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறோம். இது வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுத்துருக்காங்கன்னு கேட்குறாரு. பிஸ்னஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் அட்டானமின்னு சொல்றான். அப்போ அந்த ஸ்கேட் போர்டில் வந்து ஃபோனோட தண்ணியில் குதிச்சிடறான். காப்பாற்றிட்டப்பா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோ. அப்போ ஒரு அங்கிள் வந்து என்னையும் இந்த காலேஜில் சேர்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் இருந்தேன், ஆனால் என்னோட பிரெயின் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ சீட்டெல்லாம் புக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்கிட்ட 4 வருஷத்துக்கு பணம் இருக்குது, இப்போவே பே பண்ணுறேன்னு சொன்னதும் வெல்கம் டு சவுத் ஹார்மோன், போய் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். கட் பண்ணலாம். உண்மையான காலேஜ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹார்மோன் காலேஜுக்கு போய் அந்த காலேஜை சுற்றி பார்க்க பர்மிஷன் வாங்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போகிறான். அது ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் பசங்கள்லாம் தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவங்கிட்ட இவர் ரொம்ப மொக்க போடுறாருன்னு சொல்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எப்படியாவது நான் ஏ கிரேட் வாங்கணும்னு சொல்கிறான். ஹீரோ நினைச்சதை விட காலேஜ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
மோனிகா அங்க வர்றா. ஹீரோ மோனிகா கிட்ட உனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு மோனிகா எல்லா கிளாஸும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். ஆனா ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் எந்த காலேஜ்லயும் இல்லன்னு சொல்றா. ஹீரோ நேரா பென் கிட்ட வந்து காலேஜ் எல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பென் மக்கள் காலேஜ்னாவே என்னன்னு மறந்துட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் மோசமா இருக்குன்னு சொல்றாரு. ஸோ நம்ம காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே கேட்கலான்னு போறான். கிளென் கிட்ட போய் உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு கேட்கறாங்க. அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற? எனக்கு பேன் கேக் லெமனேட் தான் பிடிக்கும்னு சொல்றான். அப்போ நான் குக்கிங் கத்துக்கோ, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றான். அப்போ ராரி எல்லா காலேஜும் டைம் டேபிள் இருக்கும். எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்றான். டேரல் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கும்போது நான் சம்மர் கேம்ப் போனப்போ வுட்லயே பேப்பர் ஒயிட் செஞ்சேன்னு சொல்றான். அப்போ வுட் கர்விங்க்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்றான். ஷெர்மன் கிட்ட உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறான். நீ ஜெயிலுக்கு போவான்னு தான் தோணுது. உண்மையான காலேஜ் வச்சிருக்கவே கூட இவ்வளோ சின்சியரா இருக்க மாட்டான்டான்னு சொல்றான். கட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன கத்துக்கணுமா? அதை ஏன்டா எங்க கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு கேட்குறானுங்க. நான் காலேஜ் வர்றதுக்கு காரணம் பொண்ணுங்களை பார்க்க தான். பொண்ணுங்களுக்காக தான் காலேஜ் வரேன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து என்னோட மைண்டை வச்சு எல்லா பொருளையும் நகர்த்தணும்னு சொல்றான். என்னோட ஐடியாவை அந்த போர்டில் எழுதுன்னு சொல்றாங்க. அவனுக்கு எழுதிட்டு ரோபோ மாதிரியே போறான். கிளென்னுக்கு குக் பண்ண தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. டேரலுக்கு உட்கர்விங் பண்ண நிறைய மரக்கட்டைகள் வாங்கியாச்சு. ஸ்கேட் போர்ட் பண்றதுக்கு ரேம்ப் வாங்குறாங்க. அப்போ பென்சில் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு நீங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக கட்டினா நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு கவர்மெண்ட்டை கிழிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கீக்கின்னு ஒரு பொண்ணுகிட்ட ஸ்கூலோட லோகோ அண்ட் யூனிஃபார்ம்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்றான். பசங்க ஸ்கேட் போர்ட் ரேம்ப்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ராரி தியானம் பண்ணிட்டு இருக்கா. ரோபோ பையன் மைண்டை வச்சு பைனாப்பிள் நகர்த்த முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கான். கிளென் கையில் எதையோ வச்சுட்டு அது என்ன அதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். மிலிட்டரி அங்கிள் பாடுறேன்னு சொல்லிட்டு அகல பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அங்கே செவத்துல எழுதுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. பென்னோட ஸ்பீச் கேட்க இன்னும் சில பேர் வந்துட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஸ்கேம். நீங்க ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா மண்டே தான் பணம் தருவாங்க. அதுக்குள்ள நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஓடிடி ராரி கிட்ட வந்து நானும் உங்க மெடிடேஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஒரே செகண்ட்ல சூப்பரா இருந்துச்சு பைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனோட ப்ராப்ளம் என்னன்னா ஸ்பீடு தான். ரொம்ப ஸ்பீடா இருப்பான். பேசுறது கூட ஸ்பீடா தான் பேசுவான். டேரல் சொன்ன மாதிரியே உள்ள அழகா சிலை செதுக்கிட்டான். ஓடிடி இந்த டைம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னு கையெல்லாம் கட்டி வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். பென்னோட ஸ்பீச்சை கேட்க இன்னும் சில பேர் வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டை கழுவி ஊட்டிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் காலேஜ் வரேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சைட் அடிக்கிறதையும் ஒரு கிளாஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ கிளென் சமைச்சதை கொண்டு வரான். பார்க்க கேக் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டைம் கடிக்கும் போதும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி டிஷ் இது. ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்றான். அப்போ ஆம்ப்ரூஸ் வரான். ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி நீ என்னடா பண்ற? இந்த இடத்த லீஸ் எடுத்தவரை பார்த்து காலி பண்ண சொல்லணும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த இடத்த காலி பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறான். அப்போ அங்க வந்த பையன்கிட்ட இது என்ன இடம்னு கேட்டா சவுத் ஹார்மோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ஊர்லயே தான் பெஸ்ட் காலேஜ்னு சொல்லிட்டு போறான். ஸோ ஆம்ப்ரூஸ் சவுத் ஹார்மோனை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கறான். இவங்க பண்ண ஃபேக் வெப்சைட் தான் வருது. ஷெர்மா அந்த பார்ட்டியில காமெடியா காஸ்டியூம் போட்டுட்டு எல்லாருக்கும் ட்ரிங்க் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ல எச்சித்து போய் குடிக்க சொல்றான். ஷெர்மானும் குடிக்கிறான். அப்போ மோனிகா ரூம்குள்ள என்டர் ஆகும்போது ஆம்ப்ரூஸ் வேற பொண்ணு கூட இருக்கிறத பார்த்து திட்டிட்டு போறா. கட் பண்ணா ரோரி ஹீரோ கிட்ட வந்து பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வான்னு கூட்டிட்டு போறா. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி வந்திருக்கா. என்னோட அண்ணன் காலேஜில் படிக்கிற அழகை பார்க்க வந்தேன். நீங்க அடிக்கிற கூத்து அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன். நான் சொல்லாம இருக்கணும்னா $20,000 கொடு. அவ்வளோ பணம் தான் கொடுக்க முடியாது. பணத்தை தவிர வேற ஏதாவது கேளுன்னு சொல்றான். ஸ்கூட்டர் வேணும். அதோட ஃபேக்கா எனக்கு ஒரு ஐடி வேணும். குடிக்கலாம் மாட்டேன். ஓட் போட வேணும்னு சொல்றான். ஹீரோவும் சரி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போறான். ஆம்பிள் ஹார்மோன் காலேஜோட டீன் கிட்ட சவுத் ஹார்மோன் ஒரு காலேஜ் இருக்கு. அவங்க காலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த டீன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி இந்த இடத்த காலி பண்ணாவேன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணலாம். மோனிகா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கேமரா கிஃப்டா வந்திருக்கு. ஹீரோ தான் கொடுத்துருக்கான். மோனிகா ஹீரோவோட காலேஜுக்கு வரா. எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்து கேமரா கிஃப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றா. அப்புறம் கிளென் கிட்ட இருந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஃபோன் வருது. கிளென் தான் கால் பண்ணி ஜூஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஜூஸ் நல்லா இருக்கு. அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். மோனிகா அப்போ அங்கிருந்த போர்டை பார்த்து என்னன்னு கேட்குறான். இதுதான் எங்களோட கோர்ஸ் கைடு. நான் என்ன படிக்கணும்னு இதில் எழுதி வச்சுப்போம்னு சொல்றான். மோனிகாவும் அதில் சைன் பண்றா. காலேஜை சுற்றி பார்க்கும்போது கிச்சன் வெடிச்சு செதறுது. கிளென் தீஞ்சு போய் வெளியில வரான். மூலிகையை வச்சு ரிசர்ச் பண்ண ஃபார்முலா தப்பாகிடுச்சுன்னு சொல்றான். மோனிகா அதெல்லாம் பார்த்து உங்க காலேஜ் எக்ஸாம் அசைன்மெண்ட் எதுவுமே இல்லையான்னு கேட்குறா. ஹீரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எங்களுக்கு பிடிச்சதை லேர்ன் பண்றோம்னு சொல்றான். இவங்க பேசிட்டே வரும்போது ஷெர்மன் ஹாட் டாக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாருமே எங்க கூட பேசல. அடுத்த நாள் ஹீரோவும் ஷெர்மனும் காலேஜுக்குள்ள வராங்க. அப்போ ஷெர்மன் ஹீரோவை பார்த்து இந்த ஸ்கேட் போர்ட் ரேம் கிச்சன்னு பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்றேன்னு சொல்றான். நான் இவங்க ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் அவ்வளவுதான்னு சொல்றான். நாய்ஸ் பெர்மிட் இன்சூரன்ஸ்னு அவகிட்ட எதுவுமே இல்லை, அதையும் கொஞ்சம் பாருன்னு சொல்றான்.
இன்சூரன்ஸ்லாம் நம்ம காலேஜுக்கு தேவைப்படாது. நம்ம பசங்கலாம் அமைதியானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, 2 பேரும் பைக்ல ஜம்ப் பண்ணி வித்த காட்டுறாங்க. நம்ம கிளென் தான் கேமராமேன். ஆனா கேமரா லென்ஸ்ல இருக்க மூடி எடுக்க மறந்துட்டான். அதுல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இன்னொரு வாட்டி பண்ணுங்கன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு ஷெர்மன் முறைக்கிறான். இதுக்கப்புறம் கண்டிப்பா இன்சூரன்ஸ் வேணும்னு ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நைட் பார்ட்டி ரெடி பண்ணி மிலிட்டரி ரேங்க்ல பாட சொல்றாங்க. ஹீரோ காலேஜ் பசங்க மட்டும் இல்லாம, ஹார்மோன் காலேஜ் பசங்களும் இங்கே தான் இருக்காங்க. பார்ட்டி செம்மையா போகுது. ஆனா இங்க ஹார்மோன் காலேஜ்ல நடக்கிற பார்ட்டில யாருமே இல்ல. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆம்புஷ் கிட்ட இதுதான் இந்த ஹீரோட பெரிய பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு, ஆனா இங்க யாருமே காணோம்னு கேட்கறா. அப்பதான் ஹீரோவோட பார்ட்டி போஸ்டரை பார்க்கறான். இங்க ஹீரோ மோனிகாவ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அங்க கிளாப் பண்ணா டிஸ்கோ பால் ஆன் ஆகும். இவங்க கொஞ்சம் நெருங்கி பழகும்போது ஆம்புஷ் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்போ ஷெர்மன் ஆம்புஷ் வந்து ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்றான். கரெக்டா கிஸ் பண்ண போகும்போது டிஸ்டர்ப் பண்ணதால போனை அடிச்சு உடச்சிடறான். பட் ஏதோ ப்ராப்ளம்னு வெளில வந்து பார்க்கும்போது ஆம்புஷ் மோனிகா ஹீரோ கூட இருக்கிறத பார்த்து சண்டை போட வரான். ஆனா இங்க இருக்க எல்லாருமே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றதால எதுவும் பண்ண முடியல. போகும்போது கோவத்துல ஃபயர் அலார்ம் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். மேல வந்து தண்ணி கொட்டுது. மிலிட்டரி அங்கிள் நீ இது வெட்டி செட் பார்ட்டி ஆயிடுச்சுன்னு அப்பவும் என்ஜாய் பண்றாங்க. ஆம்புஷ் ஷெர்மனை அடிச்சு ஹீரோ பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் சவுத் ஹார்மோன்ல எல்லாரும் டயர்ல மட்டையிடுறாங்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ ஷெர்மனோட ரூமுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அப்போ எல்லா பேரண்ட்ஸும் காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஆம்புஷ் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு ஃபேக்கா லெட்டர் அனுப்பிட்டான். ஹீரோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கும் போது போலீஸை கூட்டிட்டு ஹார்மோன் காலேஜோட டீன் வராரு. சவுத் ஹார்மோன் இங்க எந்த காலேஜும் கிடையாது. இவங்களை எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. ஆம்புஷும் வந்து கலாச்சிட்டு போறான். ஹீரோட அப்பா அம்மாவும் திட்டிட்டு போறாங்க. மோனிகா கோச்சிட்டு போறான். ஹீரோ டேரல் கிட்ட சாரி சொல்றான். பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம். நம்மளால முடிஞ்சதோ ட்ரை பண்ணணும்னு சொல்றான். பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் மேல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஹீரோ டேரல் கிட்ட வந்து மற்ற காலேஜுக்கும் நம்ம காலேஜுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம காலேஜை லைசன்ஸ் அட்மிட் அக்செப்ட் பண்ணிட்டா போதும்னு சொல்றான். ஒருவேளை இந்த கேஸ்ல இவங்க தோத்துட்டா ஸ்ட்ரீட்டா ஜெயில் தான். ஸோ அட்மினை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் உங்க ஹியரிங் கிராண்ட் ஹாலுக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சவுத் ஹார்மோன்ல படிக்கிற எல்லா பசங்களும் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜட்ஜு ஒரு காலேஜ்ல இந்த 3 விஷயம் இருக்கணும்: ஃபெசிலிட்டி, கரிக்குலம், ஃபேக்கல்ட்டி. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. அப்போ ஹீரோ எழுந்து என்னோட பேர் பார்லிபி, சவுத் ஹார்மோனோட கோபவுண்டர், எங்ககிட்ட காமன் ரூம், ஹாஸ்டல், கேன்டீன் எல்லாமே இருக்குன்னு சொல்றான். உங்ககிட்ட லைப்ரரி, ஹெல்த் சென்டர்லாம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஹீரோ இல்லைன்னு சொல்றான். ஓகே. உங்க கரிக்குலம் பத்தி சொல்லுங்க. உங்க கோர்ஸ் சப்ஜெக்ட்லாம் என்னன்னு கேட்குறாரு. இவங்க அந்த போர்டை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இதை வச்சு தான் நாங்கள் படிப்போம்னு சொல்கிறோம். உங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. இங்கே ஃபேக்கல்ட்டி தான் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் தான் ஃபேக்கல்ட்டி. அதெல்லாம் இல்லை, உண்மையான ஃபேக்கல்ட்டி வேணும்னு கேட்குறாங்க. பென் எந்திரிக்கிறாரு. அதுக்கு ஹார்மோன் காலேஜோட டீன் எழுந்து இவன் 30 வருஷமா அகாடமிலேயே இல்லை, இவன் வாஷோட் ஆயிட்டான்னு சொல்றாரு. 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஃபேக்கல்ட்டி தானா, பதில் சொல்லுங்கன்னு ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோ கோவமா எழுந்து ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தானே பேசுறீங்க. 100 வருஷம் பழமையான ஹார்மோன் காலேஜில் ஒரு பொயட் இல்லைன்னா மெஜிஷியன் உருவாக்க முடியுமா? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸை வாங்கிட்டு பசங்களோட கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறாங்க. ஆனால் எங்கள் காலேஜ் அப்படி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக நாங்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம். டீச்சரோ கிளாஸ் ரூமோ எங்களுக்கு தேவை இல்லை. நீங்கள் அப்ரூவல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம்னு சொல்கிறோம். ஜட்ஜு வளசு மாதிரி உங்களுக்கு 1 வருஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா அவங்க காலேஜுக்கு அப்ரூவல் தரேன்னு சொல்கிறாரு. பசங்கள்லாம் குசியாகிருக்காங்க. அப்போ ஜட்ஜி ஹீரோ கிட்ட வந்து எனக்கும் ஜாஸ் ட்ராம்பின் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் அதை பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. இப்போ கூட ஒன்றும் பெருசாக லேட் ஆகல சார்னு ஹீரோ சொல்கிறான். எகைன் சவுத் ஹார்மோன் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பென் எப்பவும் போல கவர்மெண்ட்டை கழுவி ஊத்துறாரு. ராரையோட யோகா கிளாஸ்க்கு நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்னோட கிச்சனும் கலவரம் ஆகுது. ஹார்மோன் காலேஜோட டீன் நடந்து வரும்போது அவரோட கார் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா ரோபோ பையனுக்கு உண்மையாகவே பவர் வந்திருக்கு. இப்படி ஒரு காமெடியான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இன்னொரு நல்ல படத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.